ஒரு 11 வயசு இருக்கும். ராராபுரம் என்ற கிராமத்திலேருந்து எங்களுக்கு அம்மாவை பெற்றவங்க அம்மாச்சின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அம்மாச்சி விட்டு விசேஷத்துக்கு நான் போவேன். என்னிடம் உள்ள தனித்திறமை இன்று வரை காப்பாற்றிருக்கிறேன். அதில் தான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு தனித்திறமை என்ன இருக்கும் அதை கண்டுபிடிங்க. 5 6 இருக்கும், அலசுங்க, 4 ஆக்குங்க, 4 சுருக்குங்க, 3 ஆக்குங்க, 3 சுருக்குங்க, 2 1 மிஞ்சும். யாரிடம் இல்லாத ஒரு குணாதிசயம் இருக்கே, அந்த குணாதிசயம் என்னிடம் இருந்தது. அது என்னத்தை இப்போ சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் அம்மாச்சி ஊருக்கு எங்கள் அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு புல்வயல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் போகணும். 6 கிலோமீட்டர் நடந்து போகணும். 6 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி எங்கள் அம்மாச்சி ஊருக்கு போய் அந்த சித்திரை மாதத்தினுடைய அந்த விழாவை, திருவிழாவை, கோயில் திருவிழா 4 நாள் அனுபவிச்சுட்டு வந்துடணும். அப்போ 6 கிலோமீட்ரு, நான் சொல்லுது 45 வருஷத்துக்கு முன்னால், 10 11 வயசு 12 வயசு இருக்கிற பொழுது தனியாக போகணும். எங்கள் அம்மா அனுமதிச்சிருச்சு. 10 காசுக்கு பட்டாணிகளில் வாங்கினா பழைய தினத்தந்தி பேப்பர், தினமணி பேப்பரால் தினமலர் பேப்பரை கொடுத்துருவாங்க, அப்படி வச்சுருப்பாங்க. அந்த 10 காசுக்கு பட்டாணிகளை வாங்கிட்டு அப்படியே இற்று பாதை இருக்கும், ஒத்தையடி பாதை, பேய் பயம். கிராமத்தில் நம்ம பேசாமல் இருந்தாலும் பேய் பயத்தை கனவுகளை சுமந்து ஒரு பொண்ணு செத்து போச்சு, இந்த சைடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. அது வரை இம்சையாக இருக்கும். அந்த பட்டாணிக்கல்லை சுமந்துக்கிட்டு இந்த 6 கிலோமீட்டருக்கு 90 பட்டாணி கடலை இருக்குன்னா 6 கிலோமீட்டர் 90 டிவைடட் பை 6, 15 பட்டாணிக்கல்லை 1 கிலோமீட்டருக்கு சாப்பிடணும். இப்போ 6 கிலோமீட்டருக்கு இந்த பட்டாணிக்கல்லை சாப்பிட்டு போவேன். இற்ற வரும், பேய் பயம் வரும், டக்குன்னு ஒரு பாட்டு. திரை இசை தான் என்னை காப்பாத்துச்சு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல எழுந்து ஓடு ராஜா. அப்படி பாடிக்குவேன். பொட்டாணிகளில் சாப்பிடுவேன். அந்த இற்றையை தாண்டிடுவேன். திடுதுப்புன்னு பச்சை பச்சை புல்வெளி, கரும்பு நட்டிருப்பாங்க, கடலை போட்டிருப்பாங்க, பருத்தி, அங்கிட்ட 5 6 பொன்னி நெல், அப்படி பசுமையாக இருக்கும். அந்த இடம் போகிற பொழுது தூரத்தில் ஒருத்தர் நிற்பார். பேகி வந்துருச்சுன்னா அவர் கூப்பிடலாம். அந்த இடத்துல கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி, அப்படி ஒரு பாட்டு பாடுறேன். மறுபடியும் பட்டாணிகளை போடுறது. இப்படி நகர்ந்து நகர்ந்து ஒரு கட்டத்தில் அப்படி பயம் வருகிற பொழுது அச்சம் என்பது மடமயடா, இப்படி பாடி பாடி 6 கிலோமீட்டர் நகர்ந்து போயிட்டேன். பட்டாணிகளை தீர்ந்துருச்சு. பஸ்ஸு வரப்போகுது. இதுவரை சுமந்து வந்த அந்த பட்டாணி பேப்பரை கீழே போட்டேன். பக்கத்தில் பல்லே இல்லாத ஒரு பாட்டி வாய் நிறைய வெத்தலை போட்டுக்கிட்டு எந்த நேரத்தில் துப்பலாம்னு காத்திருக்கு. நான் தூக்கிப்பட்ட அந்த பேப்பர் ஆடிக்கிட்டே இருந்து பஸ்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கேன். கிளவி வாயில் வெத்தலை பாக்கு, இந்த சைடு ஆடு, எந்த நேரத்தில் ஆடு புழுக்க போட்டுருமோன்னு ஒரு பதட்டம். அந்த சைடு பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போது பேப்பர் மேலே அப்போ எனக்கு கிறுக்குத்தனமாக தோணுச்சு. அதுதான் தம்பி ராமையாவாக மாற்றுச்சு. அதுக்கு சொல்ல வரேன். உங்கள்கிட்டையும் ஒவ்வொரு கிறுக்குத்தனம் இருக்கும். அதுதான் சிறந்த குணாதிசயம். கண்டுபிடிங்க. இன்னைக்கு போய் அந்த பேப்பர் ஆடிச்சு. ஐயோ, இந்த 6 கிலோமீட்டர் பதட்டம் இல்லாமல் நம்மளை பாதுகாத்து பட்டாணி கடலை சுமந்து வைத்த அந்த பேப்பர் துடிச்சுக்கிட்டு இருக்கே. கிளவி துப்பிடுவாங்களோ, ஆடு புழுக்க போட்டுருமோ, வண்டியில் ஏற்றிடுவாங்களோ, இந்த பேப்பர் பயப்படுமே, பேப்பர் அழுகுமே, பேப்பர் கலங்குமேன்னு யாருக்குமே தெரியாமல் அந்த பேப்பரை எடுத்து மடித்து ஆஃப் ட்ராயர் போட்டிருக்கேன். பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். எடுக்கிற பொழுது கீழே கிழந்த பேப்பரை ஏண்டாமல் எடுக்கிறேன்னு யாரும் பார்த்துருவாங்களோன்னு கூச்சப்பட்டு அப்படி எடுத்து உள்ளே வச்சுட்டேன். எங்கள் அம்மாச்சி ஊருக்கு போயிட்டேன். அம்மாச்சி ஊருக்கு போன பிறகு அந்த கிழவியெல்லாம் ரொம்ப சில பகுதிகளில் துடைக்காமலே வச்சுருப்பாங்களே, அப்படி புழங்காத குருது அந்த பானை கீழே தூக்கி அந்த பேப்பர் கீழே வச்சுட்டேன். 4 நாள் திருவிழா முடிஞ்சது. பேப்பரை கையில் எடுத்தேன். அதே மாதிரி பாக்கெட்டுக்குள்ள ஒன்று வச்சு இங்கே மைக்கேல் பிள்ளை ஐயா அவங்களோட கடை முன்னால் கூட அந்த பேப்பரை போட்டேன். எனக்கு பெரிய ரிலீஃப். ஒரு பேப்பரை காப்பாற்றிட்டோம். அது நல்லா நினச்சி பாருங்கள். ஒரு பேப்பரை காதலித்தேன். அது நம்மளுக்கு ஒரு விசுவாசத்தை பேப்பர்கிட்ட காமிச்சேன். சில காலங்கள் முடிஞ்சது. ஒரு புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கிற பொழுது வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் மனம் வாடினேன். வள்ளலார் சுவாமிகளுடைய குறிப்புகளை படிக்கிறேன். வாடிய பயிருக்கு உருவம் இருக்கு, உயிர் இருக்கு. அந்த பயிர் வாடுற பொழுது மனசு வாடி இருக்கிறாரே, ஐயோ இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறாரே. அப்பவும் பேப்பர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. நான் வள்ளலார்களை அப்படியே ரசிக்க ஆரம்பித்தேன். சில விவரம் தெரிஞ்சது. சின்ன வயசுல எல்லாம் பல்லவி மட்டும்தான் நம்ம மனசில் வச்சுருப்போம். சரணம் படிப்போம், அர்த்தம் தெரியாது. கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவருடைய பாட்டு, சந்திரபாபு ஐயா அவர்களுக்கு எழுதிய பாட்டு, ஒரு பாட்டு. பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. இது பல்லவி. அதில் சரணம். இரவின் கண்ணீர்
பனித்துளி என்பாய், முகிலின் கண்ணீர் மழைத்துளி என்பாய். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும், இயற்கை சிரிக்கும். அன்னையின் கரங்களில் ஆடுதல் இன்பம், கண்ணியின் தோளில் சாய்வதும் இன்பம். உன்னை உணர்ந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும்பேரின்பம், பெரும்பேரின்பம். இந்த பாட்டு இதுல டக்குன்னு சரணத்தை அர்த்தம் தெரிந்து ஒரு பாட்டை பாடிங்க. அர்த்தம் தெரிந்து கொண்டு நீ படிக்கிறவங்க ஈஸி ஆகும் இல்லையா? உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. இரவின் கண்ணீர் பனித்துளி மறுபடி இரவின் கண்ணீர் பனித்துளி. இரவின் கண்ணீர் பனித்துளி. இரவு என்பது ஒரு பொழுது நானாக கிரகிக்கிறேன். ஓஹோ, சூரிய வெளிச்சம் போன பிறகு இருட்டு அழுதுருக்கு, அந்த இருட்டு அழுதது கண்ணீர், அந்த கண்ணீர் தான் பனித்துளி. கண்ணதாசனையா எழுதியிருக்கார். இப்ப பார்த்தேன், இப்போ இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார் என்ற ஒற்றை வார்த்தையினுடைய அர்த்தம் எனக்கு புரிந்த பிறகு நான் பேப்பர்கிட்ட போனேன். இப்ப சமீப காலத்தில் நான் ஆய்வு செய்தேன். எப்படி எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க ஆசைப்படுறேன், ஆனால் இருக்க முடியாது. மற்றவர்களின் குறை கண்டுபிடிக்கவே மாட்டேன். இந்த மேடையிலும் யாரையும் நான் குறை சொல்லி பேசியிருக்க மாட்டேன். எல்லாம் மனிதனே ஒரு குறை, மனிதனே ஒரு குறை. கடவுளியா மனுஷனா பிறக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு தெரியும், ஆணாகவோ பொண்ணாகவோ மனித அவதாரம் எடுத்தால் ஆசா பாசங்களுக்கு ஆட்பட்ட வேண்டும், தோல்வி துவள வேண்டும், வெற்றியில மமதை கொள்ள வேண்டும், திமிரெடுத்து ஆட வேண்டும், கோபப்பட்டால் அடிக்க வேண்டும், சம்டைம் ஜெயிலுக்கு போக வேண்டும். எல்லாம் தெரிந்து கரெக்டா சேஃப்டியா கடவுள் நல்லா இருக்கான். ஏன்னா அவன் கல்லா இருக்கான். நம்மெல்லாம் பரிசோதனை பொம்மைகள். ஸோ அந்த இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார் அப்படின்னு அந்த வார்த்தையை பிடிக்கிற பொழுது, பேப்பர் அசிங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக 11 வயதில் அந்த பேப்பரை காப்பாற்றியது. வாடிய பெயரை கண்டபொழுதெல்லாம் மனம் நாடினேன் என்று சொன்னது இரவின் கண்ணீர். ஒரு பொழுதுக்கு உயிர் கொடுத்து சூரியனை தேடுகிற பொழுது இரவு என்கிற ஒரு பொழுது அழுது சென்ற பொழுது இதுதான் கவிதை. அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அன்னைக்கு அந்த பேப்பரை எடுத்து மடித்து பாக்கெட்டில் வைக்கிற பொழுது கிறுக்கு, யாரா பார்த்தா கிறுக்கு போய் சொல்லியிருப்பாங்களா? எனக்கு மட்டும் தெரிஞ்சது அது ஒரு குற்ற உணர்ச்சியாக கூட இருந்தது. ஆனால் எப்படி அதன் மீது ஒரு பாசம் வச்சோம், இப்போ தெளிவாக இருக்கேன். எஸ், தட் இஸ் கேரக்டர். யார் மீதும் குறை காணல், யார்கிட்ட வேணாலும் குறை கண்டுபிடிக்கலாம். மன்னிப்பதற்கான மனசை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. என்ன ஆனாலும் சரி. ஆர்கியூமெண்ட் பண்ணுவதற்கு கூட அண்ணன் தம்பி வேணும், சண்டை போடுவதற்கு கூட சம்சாரம் வேண்டும். தனிமைப்படுத்தி விட்டுறாதீங்க, கூடி கூடி இருங்க. குறை கண்டுபிடிக்காது, நிறைய மட்டும் கண்டுபிடிக்க. ஒரு தலைவர் இருக்கிறாரா, எந்த தலைவரிடம் குறை இல்லை. விவாதங்கள் நடக்கிறது, நிறையா குறையா. பட்டிமன்றம் உருவானதுக்கு காரணம் இது ஒரு தரப்பு, அது ஒரு தரப்பு. உனக்கு சரி என்று படுகிறது, அவனுக்கு சரி இல்லை என்று படும். அவனுக்கு சரி இல்லை என்று படுகிறது, சரி என்று படும். குறை கண்டுபிடிக்க வேண்டாம், நிறை மட்டும் கண்டுபிடிக்கக்கூடிய உணர்வு எனக்கு அந்த பேப்பர் அந்த விஷயம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு நினைப்பேன்.